டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். டாஸ்மாகை பொறுத்தவரைக்கும் இருக்கிற வழக்குகள் உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்றத்திலே எல்லா வழக்குகளையும் சேர்த்து ஒன்றாக விசாரியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோமே தவிர வேறு மாநிலத்துக்கு சென்று எங்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. எங்களுடைய ஆட்சியிலே டாஸ்மாகிலே எந்த முறைகேடும் இல்லை என்பதை எங்களாலே நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும். எந்த தவறுக்கும் எங்களுடைய தலைவர் இடம் கொடுக்கவில்லை. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு ₹2 உயர்த்தியிருக்கிறது மத்திய அரசு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை தற்பொழுது ₹2 லிட்டருக்கு உயர்த்தி மத்திய அரசாங்கமானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக மத்திய நிதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பின் அடிப்படையில் தற்பொழுது கலால் வரி என்பது லிட்டருக்கு சுமார் ₹2 அதிகரித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய நிதி அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அரசாணையில் மத்திய நிதித்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த ஒரு முடிவு என்பது மத்திய நிதி அமைச்சகம் மற்றும் சர்வதேச சந்தையினுடைய அந்த ஒரு மாற்றங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதி அமைச்சகமானது தற்போது விளக்கம் அளித்துள்ளது. ஒரு புறத்துல வரலாறு காணாத வகையில கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிறது, மற்றொரு புறத்துல கலால் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த கலால் வரி உயர்வுக்கு ஏதேனும் காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சுசித்ரா? மிக முக்கியமா, அதாவது அதிகாரப்பூர்வமான காரணங்கள் என்பது எந்த ஒரு அந்த அரசாங்கம் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பாணையில் குறிப்பிடவில்லை என்றாலும் சர்வதேச சந்தையினுடைய மாற்றங்கள் மற்றும் பல்வேறு வரி கட்டுப்பாடுகள், அமெரிக்காவில் வரி கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக இந்த ஒரு விதிப்பு என்பது நிகழ்ந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சருடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஏற்கனவே இருந்த அந்த ஒரு பழைய வரி விதிப்பினை மாற்றி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மாற்றி தற்பொழுது இந்த உத்தரவை மத்திய நிதி அமைச்சகம் என்பது வெளியிட்டுள்ளது. அதன்படி பெட்ரோலுக்கு சுமார் ₹13 என்பதும் டீசலுக்கு ₹10 பெர் லிட்டர் என்ற ஒரு கணக்கிலும் இதுவான கணக்கீடு செய்யப்பட்டு இந்த ஒரு அறிவிப்பை ₹2 வீதமாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக சராசரி வீதமாக பெட்ரோல், டீசல் மற்றும் கேசலின் ஆகியவற்றுக்கு அதிகாரப்பூர்வ வரி உயர்வாக மத்திய நிதி அமைச்சகமானது அறிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்கள். அமைச்சர் KA நேருவின் மகன் மற்றும் சகோதரருக்கு சொந்தமான 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அமைச்சர் KA நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான TVH குரூப் கட்டுமான நிறுவனத்தில் பணப்பரிவர்த்தனையில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் TVH கட்டுமான நிறுவன அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னையில் அடையாறு, தேனாம்பேட்டை, CIT காலனி, MRC நகர் உள்ளிட்ட 5 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. KA நேருவின் மகனும் MPயுமான அருண் நேருவுக்கு சொந்தமான ஆழ்வார்பேட்டையில் உள்ள GSNR ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் துப்பாக்கி ஏந்திய மத்திய துடியல் பாதுகாப்பு துறையினர் பாதுகாப்புடன் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று KN ரவிச்சந்திரன் தொடர்புடையதாக கூறப்படும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள KN என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட சென்றனர். ஆனால் அந்த அலுவலகம் பூட்டப்பட்டிருந்ததால் அதிகாரிகள் வெளியில் காத்திருந்தனர்.